காஷ்மீர் இந்த பூமியிலேயே ரொம்ப அழகான ஒரு பகுதி. ஹலோ, குட் மார்னிங் கைஸ். டே 3 இன்னைக்கு மார்னிங் 8:30க்கு 9 o'clock கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிளான் வந்து குல்மார்க் போயிட்டுருக்கோம். நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு 50 kilometers. ஸோ அங்கே தான் இன்றைக்கி பிளான். அங்கே போயிட்டு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். போகிற வழி எல்லாம் இப்படி தான். இன்றைக்கி வந்து வேறு டிஃப்ரெண்ட் ரூட் போயிட்டுருக்கோம். நேற்று போன ரூட் இல்லை, இது சன் ரைஸ் ஆகிறது தெரியுது. நல்லாயிருக்கு ரோட்ஸ் எல்லாமே. எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் அந்த வெஹிக்கிளோடு இருக்காங்க. இவ்வளோ குளிர்லேயும் அப்படியே அட்டென்ஷன்லேயே நின்றுட்டுருக்காங்க. ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு டிஸ்டன்ஸ்லேயும் 2 பேர் இருக்காங்க. பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. இந்த வெஹிக்கிள்லாம் பார்க்கவே கெத்தாக இருக்குங்க. ஆனால் சூப்பராக இருக்குது அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் பார்க்க. குல்மார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த கொண்டோலா ரைட் சொல்லுவாங்க, அந்த மேலே கேபிள் கார், அதுதான் வந்து மெயின் ஆக்டிவிட்டி. அங்கே எவ்வளோ க்ரௌட் இருக்க போகுதுன்னு தெரியல. ஆன்லைனில் புக் பண்ணலான்னு பார்த்தா ஃபுல்லாக இருக்குது எல்லா ஸ்லாட்ஸுமே. அதனால் டேரெக்டாக போய் அங்கே போய் க்யூவில் நின்று தான் நம்ம வந்து டிக்கெட் வாங்கணும். போகிற வழியில் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். அப்படிலாம் டேரெக்டாக குல்மார்க்கில் போய் அப்டேட் பண்ணுறேன். இது தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரோட்ஸ் பாருங்கள். குல்மார்க் போக போக பனி வந்து போயிட்டே இருக்குது. ஆப்போசிட்டில் மழை தெரியும் உங்களுக்கு. அதுதான் குல்மார்க். இப்போ நான் போகிறது இதுக்கு நான் வெளியில் வச்சு காமிக்கிறேன். ஆக்சுவலாக டோர் வந்து நம்ம விண்டோ ஓப்பன் பண்ண முடியல, அவ்வளோ சில்லுன்னு இருக்க காற்று. ஆப்போசிட்டில் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா தெரியல கேமராவில். அந்த ஒயிட் கலரில் இருக்குது ஃபுல்லாகவே. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் குல்மார்க்கு. ஆக்சுவலாக முன்னாடி வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அங்கே செம்ம க்ரௌட் இருக்கும். அங்கேயே உங்களை ஸ்டாப் பண்ணி நிறைய வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க, கைடு எடுத்துங்க, கேப் எடுத்துங்க, கேப் அதுக்கு மேலே போகாது இப்போல்லாம். பட் நம்ம கேப் டிரைவரால் எதுவுமே பேசக்கூடாது. அவங்க எதிர்க்கு எதுவுமே பேச மாட்டாங்க. நம்ம வந்து சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணிடலாம், இல்லை வேணாம் அப்படின்ட்டு. இன்னொன்று இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரௌடு பயங்கரமாக இருக்கிறதுனால அந்த கொண்டோலா ரைட் வந்து டிக்கெட்ஸ் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம், மேலே போய் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நாம் ஜஸ்ட் குளிர் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். நேற்று சோன்மார்க்கில் வந்து பனி இருந்தது, அதே மாதிரி வெயில் கொஞ்சம் அடிச்சுது. அதனால் வந்து நம்மளால் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. இன்னும் வரைக்குமே இங்கே வந்து சூரியனே தெரியல, ஃபுல்லாக மறைஞ்சிருக்கு. வெளியில் சும்மா வெளில அப்படி ஷூஸ் வந்து இங்கே கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ரெண்டல் எடுக்கணும். போன வாட்டி நம்ம சோன்மார்க்கில் வந்து அந்த ஸ்கீ பைக்கிங் போனோம், அதுலேயே ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து 250 வாங்குறாங்க. டிரைவர் சொல்லி அனுப்பிச்சாரு 100 மேலே கொடுக்காதீங்கன்ட்டு. பட் எல்லாருமே 250 தான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸு. அப்புறம் அந்த பெரிய ஜாக்கெட்டு, வின்டர் ஜாக்கெட் வந்து 550, எல்லாமே ரெண்டலுக்கு. பட் நான் ஜாக்கெட் எடுக்கல, ஆல்ரெடி என்கிட்ட திக்காக தான் இருக்குது. அதுக்கு மேலே ரொம்ப குளிர்ச்சுன்னா இன்னொரு ஜாக்கெட் இருக்குது, அது போட்டுப்பேன். ஸோ எங்கெங்கெல்லாம் பயங்கரமாக ஸ்கேம் நடக்கும். இப்போ என்னென்னா, இப்போ மேலே 15 kilometers மேலே போய் நம்மளை ட்ராப் பண்ணுறாரு. அங்கேருந்து நீங்கள் என்னாலும் என்ஜாய் பண்ணிக்கங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் எடுத்துங்க சொல்லிட்டாரு. ஸோ நம்ம அங்கே என்னென்ன இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு ஏமாறாமல் என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணலாம். ஆனால் செம்ம குளிராக இருக்குது, கார்லேருந்து வெளில போக முடியல. இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது தெரியுது குல்மார்க்கில். நேற்று சோன்மார்க் போயிட்டு அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. பார்ப்போம். போயிட்டுருக்கோம் பாருங்கள், மேலே இதான் வழி ஃபுல்லாக ரோட்லேயே. அப்படியே எல்லாம் ஹையஸ்ட் ஹில்லாம் குல்மார்க். ஸோ இதான் பார்க்கிங். கேப்லாம் இதோட நிறுத்திக்கணும். இங்கே தான் நம்ம நடந்து போகணும். எவ்வளோ தூரன்றது தெரியல, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மவுண்டன்ஸ்லாம் பாருங்கள் ஆப்போசிட்டில். என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 1 or 1.5 kilometers இருக்கும் அந்த கண்டோலா ஸ்டேஷன். ஸோ அதுக்கு நடந்து போனோம். ஒய்ஃபால் கொஞ்சம் முடியல, ஓவர் குளிராக இருக்குது. அதனால் வந்து ஆட்டோ பிடிச்சிட்டோம். இங்கேயே நிறைய ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்குது. 150 ரூபாய் 2 பேருக்கு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அதுதான் வழி. எல்லாம் நடந்து போகலாம், 1 kilometer தான். முடியலன்னா ஆட்டோ பிடிச்சிக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம அங்கே போய் சுற்ற போகிறோம்.
ஸோ கொஞ்சம் ஸ்டாமினா வந்து சேவ் பண்ணிக்கணும். கைஸ், இந்த கொண்டோலா ரைடு வந்து எல்லாமே ஆன்லைன்லேயே புக் ஆயிடுச்சு டிக்கெட்ஸு. இங்கே வந்தால் கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி இருந்தால் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணல, ஏன்னா ஸ்லாட் நம்ம எந்த டைமுக்கு வருவோம்னு தெரியாமல் இருந்தது. ஸோ இதுதான் அந்த புக்கிங் இடம். இது போது பாருங்கள், இதுதான் வந்து அந்த கேபிள் கார் வர போகிறது. அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பிளான்னா வந்து போனி ரைடு, அதாவது ஹார்ஸ் ரைட் போகிறோம். இங்கே வந்து 30 to 35 மினிட்ஸ். ஈச் பர்சனுக்கு வந்து 2500 அப்படி கேட்டான். அப்படி பேசி ஒரு 1500, அதுக்கு மேலே கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ 1400 1500 தான். ஸோ 1500 2 ஹார்ஸுக்கு 3000 ரூபா. கூட்டு போயிட்டு கூட்டு கீழே வந்துடுவாங்க. மேலே எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம விளையாடலாம். ஹார்ஸில் ஏறி போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இங்கெல்லாம் பாருங்களேன், தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல தண்ணி ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பூட்டு தாங்க அநியாயம். இந்த பூட்டோட ஒரிஜினல் விலையே வந்து 1000 ரூபா தான். ஆனால் ஒரு பூட்டுக்கு வந்து 250 ரூபா வாங்குறான். வழியில் பூட்லாம் போக முடியாது. இந்த டைம்லாம் காசே பார்க்கக்கூடாது. நம்ம பூட் கண்டிப்பாக எடுத்துங்க. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஸ்னோ அதிகமாக இருந்ததுன்னா ஷூக்குள்ளே போயிடுச்சுன்னா அவ்வளோதான். டோட்டலாக உங்களுக்கு வந்து மூட் ஆஃப் ஆயிரும். நீங்கள் போனதுக்கான பர்பஸே இருக்காது. இடம் கொஞ்சம் ஏடாகூடமாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், ஏன்னா வழிக்கிறோம் டப்பு டப்புன்னு. भैया ओपन करो. இந்த ஹார்ஸ் தான் போகிறோம். அவர் எடுக்கிறாரு. திஸ் இஸ் மை ஹார்ஸ். எப்படி இருக்கும் சூப்பராக? பிளாக் கலரில் இருக்குது, கிரே கலரில் இருக்குது ஆக்சுவலாக. ए राइट साइड कहीं नहीं जाएगा. ओके ओके नो टेंशन. व्हाट बस नहीं भैया. नहीं मैं आपके साथ हूँ. चलो அது ஏதோ டர்றன்றான். அதுவும் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஓரமாக போகுது, ரோட்டுக்கு ஓரமாக. அந்த பக்கம்லாம் ஒரு தண்ணியாக இருக்குது. அவங்களாம் இப்போ நடந்து போயிட்டு வராங்க பர்பவி. சூப்பராக இருக்குங்க ஹார்ஸ் ரைட். ஸ்லோவாக போகுது, ஆனால் பயங்கர கரடு முரடாக இருக்குது பாதை. பாவமாக இருக்குது ஹார்ஸ் மேலே உட்காந்துட்டு போகிறதுக்கு. இங்கே பாருங்க, அப்படியே கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி. இந்த பேக்கெல்லாம் எடுத்துன்னு போகிறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இதுதான் பாதை. இந்த பாதை ஓகே, எவ்வளவோ பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி ரொம்ப கல்லில் வந்தோம், பெரிய பெரிய பாறைக்கு நடுவில். அங்கெல்லாம் எடுக்க முடியல, ஏன்னா நான் 2 கையும் வச்சு பிடிச்சிக்கணும், இல்லாட்டி நான் கீழே விழுந்துருவேன். அந்த கொண்டோலா ரைட் வந்து இந்த வழியாக தான் போகுது. அந்த கார், இந்த அப்புறம் கேபிள் கார் போகுது பாருங்கள். ஆக்சுவலாக அது போனால் நம்ம ஒரு ஏரியல் வியூ பார்க்கலாம். பட் புக்கிங் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது ஆன்லைனில் பார்க்கும்போது. சில வீடியோஸ் பார்த்தேன், இங்கே வந்து டேரெக்டாகவும் வாங்குறாங்க. அது மாதிரி வாங்கிக்கலாம்னு நினச்சா இங்கேயும் இல்லை. கவுண்டரே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு. எங்களை ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னாங்க. பட் ரெஸ்ட்டு எங்களுக்கா ஹாஸ்க்கா தெரில. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் மேலே போனோம் இந்த வழியாக. இவங்க 2 பேர் தான் எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. அருமையாக இருக்குது.
வழியாக வந்து சேர்ந்துட்டோம் மேலே. ஆக்சுவலாக அந்த இடத்துல பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்குது. என் ஹார்ஸு கீழே விழுந்துருச்சு, நானும் அப்படியே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நடந்து வந்தோம். அதுக்கப்புறம் அவர் போய் திருப்பியும் ஹார்ஸில் கூப்பிட்டு வந்தார். நான் பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு, அப்படியே தண்ணி மாதிரி ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, தண்ணி மாதிரி ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஒயிட்டாக இருக்கிற போர்ஷனில் நடந்து போயிடலாம், பட் ஃப்ரீஸாக இருக்கிறதுல வழுக்கும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் தூரம் மேலே வந்து விட்டுட்டார். இப்போ இங்கே இதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒன் தெரியுதுங்களா? அந்த கொண்டோலா ரைடில் வந்து ஃபேஸ் 1ல் இங்கே வந்து இறங்கியிருப்போம் டேரெக்டாக. இது வந்து ஓப்பன் சீட்டு. இது வந்து ஃபேஸ் 2 போகுது, மேலே வரைக்கும் போகுது பாருங்கள். ஃபேஸ் 2 இதுதான் ஃபேஸ் 2. இங்கே ஃபுல்லாக அந்த ஸ்லெட்ஜு அப்புறம் ஸ்கீயிங் எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸ்லெட்ஜுனால் உங்களை உட்கார வச்சுட்டு இழுத்துட்டு போவாங்க வேகமாக, அந்த ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. भैया बना लो, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ट्रांसपोर्ट देगा यहाँ से, इसमें बैठ के 3 पॉइंट जाएगा, 7 स्प्रिंग जाएगा, वीडियो ग्राउंड। டைம் வந்து 5:45 தான் ஆகுது. ஆக்சுவலாக ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம். கடைக்கு போயிட்டு வெளில வந்து பார்த்தா பயங்கர ஸ்னோஃபாலாக இருக்குது. ஹலோ, மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. ஹலோ, குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி டே 4 ஸ்ரீநகர்லேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக ரூம்லாம் செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா வந்து பஹல்காம் போகிறோம். இங்கேருந்து ஒரு 90 to 100 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு. இன்றைக்கி வந்து பஹல்காம் போயிட்டு அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு பார்ப்போம். நேற்று வந்து நாங்கள் ஈவினிங் வந்து ஒரு 6:30 போல் வந்துட்டு கொஞ்சம் இங்கேயே ஷாப்பிங் பண்ணோம். இங்கே பஜாரில் இருந்தது, நைட் ஷாப்பிங் பண்ணோம். அதெல்லாம் நான் எடுக்கலை, ஏன்னா லேட் நைட் ஆயிடுச்சு. அதான் லேட் நைட் இல்லை, இருட்டிருச்சு ஃபுல்லாகவே. ஸோ வந்து எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ்டு. அந்த பஜார் மட்டும் இருந்தது, அங்கே தான் கொஞ்சம் க்ரௌட் இருந்தது. அங்கெல்லாம் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு இன்றைக்கி. ஏன்னா நிறைய இடத்துல வந்து இவங்க கூட்டு போகிற இடம்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருக்குது. ஸோ வந்து நாம் வந்து கொஞ்சம் விசாரிச்சுட்டு எங்கே மார்க்கெட்ஸ் இருக்கோ அங்கே போகணும். நேற்று போனதுக்கப்புறம் தான் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னு தெரிஞ்சுது. வேறு இடத்துக்கு எவ்வளோ காஸ்ட்டு, இங்கே எவ்வளோ ப்ரைஸு அப்படின்ட்டு. ஃபைன். பட் ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஷாப்பிங் பண்ணல, லைட்டாக தான் பண்ணோம். ஆனால் நேற்று நைட் வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் முடிச்சாச்சு, 90%. ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வாங்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்து இவர் என்ன சொன்னார்னா பஹல்காமில் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அங்கே போய் பார்ப்போம். அங்கே நம்மளை சீட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இங்கேயே 2-3 ஷாப்ஸ் பார்த்து வச்சுருக்கேன். இங்கே வந்து வாங்கிட்டு இன்னொன்று நேற்றே வந்து இந்த போனி ரைட் சொல்லுவாங்க, ஹார்ஸ் ரைடு. அது வந்து நேற்றே போயிட்டோம். ஒரு 2 and fro வந்து 1.5 hours கிட்ட. கொஞ்சம் ஹிப் பெயின்லாம் வந்துருச்சு ரிட்டர்ன் வரும்போது. போகும்போது ஓகே, வரும்போதும் ஏன்னா 45 மினிட்ஸ் நம்ம 2 and fro போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அந்த கொண்டோலா ரைட் புக் பண்ணாமல் வந்துடாதீங்க. புக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இங்கே வந்து வாங்கிக்கலான்ற மைண்ட் செட்டில் வராதிங்க. இன்னொன்று வந்து பஹல்காமில் வந்து ஹார்ஸ் ரைட் தான் போவாங்க போல இருக்குது. மறுபடியும் நாங்கள் போய் பார்ப்போம். அங்கே ஏதோ 3 வேலிஸ் இருக்குது, அதெல்லாம் ஹார்ஸ் ரைட் தான் போகணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக போக மாட்டேன். ஏன்னா ஒய்ஃப்க்குமே வந்து ஹிப் பெயின் இருக்குது அப்படின்னாங்க. வேறு என்ன ஆப்ஷன்ஸ் பார்ப்போம், டாக்ஸிஸ் ஏதாவது இருக்கான்ட்டு, ஷேர் கேப்ஸு, ஷேர் டாக்ஸிஸு அப்படி இருந்தால் அதை போய் பார்ப்போம். இப்போ ஸ்ரீநகர்லேருந்து கிளம்பியாச்சு. இங்கே கிளைமேட் பயங்கர ஃபாகியாக இருக்குது, பயங்கர ஃபாகு. கார் மேலெலாம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் ஃப்ரீஸாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இந்த ஹோட்டல் நான் தங்கியிருந்த ஹோட்டல் நல்லா இருந்ததுங்க. ஹோட்டல் ரீகல் பேலஸ். ஃபுட்டு குறைய சொல்ல முடியாது, சூப்பராக இருந்தது ஃபுட்டு எல்லாமே. 2 வேளையுமே மார்னிங் அண்ட் இது. நம்ம வந்து நார்த் இந்தியா வந்தால் ஃபுட்டு கிடைக்காதுன்ற மாதிரிலாம் இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு வந்து நாம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஏன்னா இவங்களும் ரைஸ் சாப்பிட்றாங்க நல்லாவே. அப்புறம் வந்து கிச்சடி,
பூரி, சன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நல்லா செய்கிறாங்க. சிக்கன் எப்பவுமே இருக்குது. ஆலு பராத்தா சூப்பராக இருக்குது. பன்னீர் வந்து சூப்பர். பன்னீர் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லா ஃபுட்டுமே நல்லாயிருக்கு, குறைய சொல்ல முடியாது. ஸோ இங்கே இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி அங்கே போவோம். அங்கே போயிட்டு மீதி வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தயவுசெய்து பாருங்கள், ஓகேங்களா? அங்கே பாருங்கள், சன்ரைஸ் ஆகுது, தெரியுதா? ஆக்சுவலாக வந்து ஓப்பன் ஐஸில் பயங்கரமாக இருக்குது, பட் வீடியோவில் ஓகேவாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிக்கஸ்ட் மிலிட்ரி கேம்ப்பு, CRPF. எவ்வளோ மிலிட்ரி வேன் போகுது பாருங்க, ஃபுல்லாக ட்ரக்கு. நேற்று நான் பார்க்கும்போது ஒரு 3 ட்ரக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. மேலே ஃபுல்லாக கன்னு எல்லாமே வச்சுட்டு ரெடியாக போகிறாங்க. பின்னாடியே ஒரு வெஹிக்கிள் போகுது, மிலிட்ரி வெஹிக்கிள். அது வந்து ஆம்புலன்ஸ் மாதிரி மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு போகுது. என்ன காரணத்துக்காக போனாங்கன்னு தெரியல. ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் போச்சு, எல்லாம் எடுக்க முடியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. ஏதோ ஒரு அட்டாக்குக்கு போகிற மாதிரி போகிறாங்க. அவ்வளோ பரபரப்பாக போச்சு, நல்லா இருந்துச்சு அதை பார்க்கவே. ஓகே, இது பார்க்க பாகிஸ்தான் டேங்க். அது வாரில் அரெஸ்ட் பண்ணது இங்கே வச்சுருக்காங்க பாருங்க, சோம்நாத் தவார். இது பாருங்க, ட்ரீஸ்லாம் பாருங்கள் எப்படி காஞ்சு போயிருக்கு. டேங்கர் மார்னிங் 9 o'clock 9:30 பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஃபாகியாக இருக்குது. இன்னும் ஒரு 1 month கழிச்சு வந்தீங்கன்னா ரோடெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்னோ இருக்கும். அது கிளியர் பண்ணி தான் விடுவாங்க, அந்த லெவலில் இருக்கும். எப்படி போனாங்க பாருங்க, கன்லாம் வச்சுட்டு ஒரு ஆப்போசிட்டில் வராங்க பாருங்க. மேலே பாருங்க, கன்னோட ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செமையா சூப்பராக இருக்கும். வந்துட்டே இருக்காங்க அவங்க பாட்டு. இந்த ரூட்லேருந்து வராங்க எல்லாரும். நாங்கள் வந்து 1 gram மட்டும் வாங்கியிருக்கோங்க. இந்த மாதிரி வந்து 2 வாங்கினோம். இது போதும், சும்மா ஒரு ட்ரைக்கு தான். இதுவே 600 இது ரெண்டும். இந்த டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச இடமா கூப்பிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஊர்லேயும் இது நடக்கிறது தான். நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிறோம். நாங்கள் ஜஸ்ட்டு 2 gram மட்டும் வாங்கணும், அதை நிறுத்திக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். கைஸ், கிரிக்கெட் பேட்டோட மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக இங்கே தான் நடக்குது. அதுக்குண்டான மரமும் இங்கே தான் எடுக்கிறாங்க. இந்த சைடில் இங்கே இருக்க ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே பேட் ஃபேக்ட்ரியா. ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி வேகாக தான் தெரியுது எனக்கு. பிகாஸ் ஏன்னா ஃபுல் ஃபாகாக இருக்குது. முன்னாடி நான் வந்து கண்ணாடி காருக்குள்ளேருந்து எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கம்மியாக தான் தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க.
இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் ஷாப் தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஷாப்பு, அப்புறம் வந்து பேட் மேனுஃபேக்சரிங்கு. நம்ம வந்து இந்த கார்பென்ட்ரி ஒர்க், வுட் ஒர்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா நம்ம ஊரில், கதவு ஜன்னல், அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. ஃபுல்லாக மரத்தெல்லாம் வெளில அடிக்க வச்சுருக்காங்க. கைஸ், இப்போ நம்ம ஆப்பிள் ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஆப்பிள் மரங்கள்லாம் இருக்குது. ஆப்பிள்லாம் அதில் பாருங்கள் சொருவி வச்சுருக்காங்க. ஏன்னா அக்டோபர் நவம்பரில் தான் உங்களுக்கு ஒரிஜினலாக ஆப்பிள் பார்க்க முடியும். நீங்கள் வேணால் ஆப்பிள் ஜூஸ் வேணால் குடிக்கலாம். வச்சுருக்காங்க, கிட்ட போய் பார்க்கலாம். மரத்தில் வந்து ஆப்பிள் சொருவி வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ தூரங்க, நல்ல பெரிய தோட்டம். We have found this one. You can see the real one. ரியல் ஒன்று. Real one is there. ரியல் ஒன்று அங்கே. These are all real ones. Over this tree. ஓகே ஓகே ஓகே. These are all real ones. They are not fungus. ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் தான் வந்து ஆப்பிள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ 8 months ஆகுமா வளர்கிறதுக்கு. Golden apples, we were having green apples, but this is the pruning time. We have got this branch, you can see. Okay, okay. Branchesலாம் கட் பண்ணிருக்காங்க. You can find here that one from one side you can find only single apple. That's yellow. That's ஆப்பிளில் செஞ்சுருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் டேஸ்ட் பண்ணோம். சட்னிலாம் எல்லாமே ஊறுக்காய் மாதிரி நல்லா தான் இருக்குது. ஊறுக்காய் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் கேட்டிருக்கோம், ஆப்பிள் ஜூஸ். அது போட்டுட்ருக்காங்க, போய் பார்க்கலாம். சுகர்லாம் இல்லாமல் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஆப்பிள் ஜூஸு. அப்படியே ஆப்பிள் எடுத்து பொழிஞ்சு கொடுத்தாங்க. அதான் என்கிட்ட கேட்டேன், சென்னைக்கெலாம் நம்ம வேணுன்னா கொரியர் பண்ணுவீங்களான்ட்டு. 15 kgs ஆப்பிள் வந்து 2000 ரூபாய் பாக்ஸு. 4 days ஆகுமா நம்ம சென்னை ரீச் ஆக. ஃப்ரெஷ் ஆப்பிள் இது குவாலிட்டியாக இருக்கான். 2000க்கு 1000 rupeesக்கு க்ரீன் ஆப்பிள், கோல்டன் ஆப்பிள், இது மாதிரி நிறைய வெரைட்டி சொல்கிறாங்க. நம்ம எது சொன்னாலுமே அவங்க வந்து இங்கேருந்து கொரியர் பண்ணி அனுப்புவாங்க ட்ரக்கில். சும்மா விசாரித்து வச்சுக்கிறோம், அவ்வளோதான், ஜஸ்ட் ஃபார் நாலேஜ். பெஹல்காம்க்கு என்ட்ரி ஆயாச்சு. இப்போ தான் போர்டு போச்சு. ஸோ இங்கே ஃபுல்லாக சைடில் பார்த்தீங்கன்னா ரிவர் தெரியுதா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரையாக இருக்குங்க, காஞ்சி போய் இடத்துக்கு வந்து பெஹல்கமோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஷெப்பர்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூட் எல்லாமே வந்து இப்போ நாம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சிலாம் போனீங்கன்னா எப்படி இருக்கும், பச்சை பசேல்னு. அந்த மாதிரி இந்த ட்ரீஸ்லாம் வந்து பச்சை பசேல்னு இருக்கும். அது வந்து நீங்கள் ஏப்ரல் மே அந்த மாதிரி டைம் வந்தீங்கன்னா. இப்போ இந்த வின்டரில் வந்து எல்லாமே ட்ரையாக காஞ்சி போயிருக்கு, அதனால் வந்து அந்தளவுக்கு அழகாக தெரியாது. ஆனால் ஒரு மாதிரி ஹாண்டட் பிளேஸ் மாதிரி இருக்குது. இந்த பனிக்கும் அதுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு விசிபிலிட்டி இருக்காது, அப்படியே ஹாண்டட் பிளேஸ் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் நீங்கள் பச்சை பசேல்னு இருக்கும்போது வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி ஹெவன் மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. இப்போது இங்கேருந்து இன்னும் ஒரு 20 kilometers நினைக்கிறேன், 15 or 20 kilometers இருக்கும் உள்ளே போகிறது. போனதுக்கப்புறம் அங்கே போய் என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நாங்கள் வந்து போனி ரைடு எடுக்கவே மாட்டோம். போனி ரைடு இல்லாமல் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். கைஸ், இங்கே பெஹல்காம் வந்தால் ஒரு 100 கணக்காக குதிரைங்க போனி ரைடுக்கு. இப்போ நம்ம 3500 ரூபா கேட்டாங்க ஏபிசி வேல்யூ. இருங்க பேசுகிறேன்.
கார் புக் பண்ணியிருக்கோம் இப்போது. ஹார்ஸ் ரைட் வேணாம் சொல்லிட்டோம். ஹார்ஸுக்கு ஒருத்தருக்கு 2500 ரூபா கேட்டாங்க. கைஸ், ஸோ என்ன ஆச்சுன்னா, ஸோ அந்த பார்க்கிங் பேகம் பார்க்கிங் வந்துட்டோம். பார்க்கிங் வந்ததுக்கப்புறமே நாங்கள் சொன்ன மாதிரி ஹார்ஸ் ரைட் போவானு முடிவு பண்ணிட்டோம். டாக்ஸிஸ் இருக்குன்ட்டு கேள்விப்பட்டிருந்தேன். அவங்கள கேட்கும்போது டாக்ஸியே இங்கே இல்லை, ஹார்ஸ் பீப்புள் சொல்கிறதெல்லாம் டாக்ஸிலாம் இங்கே இல்லை அப்படின்ட்டாங்க. பட் நம்ம டிரைவர் அப்படியே பேசி இங்கே டாக்ஸிஸ் இருக்குது, வேறு யாருக்கோ ஃபோன் பண்ணார். ஸோ ஏபிசி வேலி, ஆரு வேலி, பேட்டா வேலி, அப்புறம் சந்தன்வாரி வேலி, இந்த 3 வேலி இருக்குது. இதுக்கு வந்து கார் இருக்குது. எவ்வளோ கேட்டாங்கன்னா 3500 ரூபா கேட்டாங்க. எட்டியாஸ் காருக்கு, டொயோட்டா எட்டியாஸ்க்கு. அப்புறம் இப்போது 2600 ரூபாய்க்கு பேசியிருக்கோம். இது இல்லாமல் அந்த மினி சுவிட்சர்லேண்ட் சொல்கிறாங்க, அது வந்து ஹார்ஸில் தான் போகணும் அப்படின்ட்டு. இல்லை பரவாயில்ல, இப்போ அது கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானலில் பார்க்குற மாதிரி வேலிஸ் தான். நீங்கள் ஃபுல்லாக இப்போ ஸ்னோ தான் இருக்கும். இதே நீங்கள் ஏப்ரல் மே வந்தீங்கன்னா அது நீங்கள் போய் பார்க்கலாம். அதனால் வந்து இப்போ ஜஸ்ட் இந்த 3 பிளேஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் we are going to பேட்டா வேலி. பேட்டா வேலி போகிறோம். அங்கே வந்து சைட் சீயிங் இந்த மாதிரி இடங்கள். ஆரு வேலி வந்து அது வந்து ஒரு வில்லேஜ். அதுக்கப்புறம் வந்து சந்தன்வாரி. சந்தன்வாரி வாட்ஸ் ஃபேமஸ் த Amarnath base camp. Amarnath Yatra, you know about Amarnath Yatra? Amarnath Yatra, yes. Shiv Yatra. Okay. Base camp of Chandanwadi is the base camp of Amarnath Yatra. Okay. Yes. Starting point. Yes. ஓகே, நம்ம போய் பார்ப்போம். இவனுங்க இங்கே பில்டப் கொடுப்பானுங்க பயங்கரமாக. அங்கே போனால் தான் தெரியும். இப்போ பாருங்கள், இவங்க எல்லாமே வேறு எது போய் these people is go mini Switzerland, Baisaran Valley. Yes. Okay. பைசரன் வேலிக்கு ஹாஸ்டல் தான் போய் ஆகணும். மேலே அங்கே ஸ்னோ தெரியுதா? தெரியுது ஸ்னோ. இங்கே ரொம்ப ஸ்னோ கம்மியாக தான் இருக்குது. நம்ம குல்மார்க் சோன்மார்க் மாதிரி இல்லை. ஏ வாட் தட் ஒன்? Those trees are no, this one. Left side. Those trees are walnut trees. Walnut trees. Yes, walnut. This one is also walnut tree. Walnut tree. Yes, this one. This one, small one. Yes, small one. இந்த டிரைவர் கொஞ்சம் ஆங்கிலம் தெரியுது, அதனால் கொஞ்சம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம டிரைவருக்கு சுத்தம் எஸ் நோ மட்டும் தான் பேசுவார். कितना? 200 please. 200 रुपये பெர் ஹெட் வந்து 100 ருபீஸுங்க டிக்கெட்டு. வெளியே ஹாஸ்மேன்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பிச்சுக்கிறானுங்க வந்து. அதை கூப்பிட்டு போகிறேன், இதை கூப்பிட்டு போகிறேன்னு. இங்கே ஜிப்லைன்லாம் இருக்குது. பாருங்க, கீ செயின்ஸ். ஹவு மச் திஸ் शिकारा बोट? कितना रुपये? 100. அந்த போட் 70 ரூபாய்க்கு வாங்கினா இங்கே 100 ரூபா. डॉक्टर 500 पे रहेगा सर हाफ लीटर. பெத்தா வேலி பார்த்துட்டீங்களே, அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த சந்தர் வேலி அந்த இடத்துக்கு போகிறோம். இதுதான் வந்து இந்த கடைசி வில்லேஜ் இந்த ரூட்டில். இதுக்கப்புறம் வந்து அந்த வேலி தான். இதுக்கப்புறம் மக்கள் வாழ்கிற இடம்ல அது. இதுதான் இந்த வில்லேஜு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வேலி தான் இருக்க போகும்.
சந்தன்வாரி வந்திருக்கோம். இங்கே பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. மலை மேலே ஸ்னோஸ் ரொம்ப கிட்ட பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த இடம், செம்ம குளிர், ரொம்ப அழகாக இருக்குது, பயங்கர அழகு. இங்கே பாருங்களேன், நாங்கள் வந்து பூட்லாம் வாங்கலை, நார்மல் ஷூலேயே வந்துட்டேன். கால் உள்ளே போகுது. மேகி விற்கிறாங்க, வரும்போது சாப்பிட்லாம் சுட சுட மேகி. ஃபாரஸ்ட் பிளாக்னு காமிக்கிறேன். -5 இருக்குது இந்த இடம். சந்தன்வாரி சூடாக இருக்குது. நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்ததுக்கப்புறம் சூடா நூடுல்ஸ். இப்போ மேலாம் போகிறாங்க பாருங்கள். இங்கே ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு, அழகாக ஃபுல்லாக வாட்ரு. கைஸ் இப்போ வந்து ஆரு வேலி வந்திருக்கோம். இதான் டிக்கெட் கவுண்ட்ரு, இங்கே பார்க்கிங்கு. இப்படியே வந்தீங்கன்னா இதான் ஆரு வேலி. சூப்பராக இருக்குங்க. கைஸ் ஆரு வேலியில் கிளம்பியாச்சு இப்போ. ஸோ ஆரு வேலி வந்து ஒரு வில்லேஜ் டைப்பு. அங்கே -9 கிட்ட இருந்தது. ஸோ வந்து கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். ப்ளஸ் இங்கே டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. கீழே 3 o'clock கீழே வந்துடணும்னு பிளான் பண்ணோம். ஏன்னா 3 o'clock நான் கிளம்புனா தான் தால் லேக்கு சன்செட் அட்லீஸ்ட் போக முடியும். பட் நான் கீழே வரும்போதே மணி 4:15 கிட்ட ஆயிடுச்சு. அதனால் ஆரு வேலியில் கொஞ்ச நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து டுவர்ட்ஸ் ஸ்ரீநகர் தால் லேக் வந்து போயிட்டுருக்கோம். செட்டு சூப்பராக இருக்குது. பட் உங்களுக்கு தெரியுமா தெரில, நான் காமிக்கிறேன் பாருங்க. அந்தளவு தெரிஞ்சிருக்காது. என்னோடய கோப்ரோ பேட்டரியும் ஓவர். ஸோ மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. பயங்கர ஃபாகியாக இருக்குது. ஆப்போசிட்டில் வெஹிக்கிளே எதுவுமே தெரியல. கொஞ்சம் ஓரளவுக்கு தான் தெரியுது. ஒரு 50 ஃபீட்டுக்கு தான் தெரியும், அதுக்கப்புறம் தெரியல. ரொம்ப அவ்வளோ ஃபாகாக இருக்குது. ஓகே, நான் வந்து தால் லேக் கிட்ட போயிட்டு அங்கே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் இங்கேருந்து போக இன்னும் ஒரு 2 hours இருக்கும். இன்கேஸ் மிடில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹலோ கைஸ், டைம் 6:45 கிட்ட ஆகுது. இப்போது எங்கன்னா தால் லேக் போட் ஹவுஸ் ஸ்டேக்கு போயிட்டுருக்கோம். செம்ம குளிருங்க, சில்லுன்னு இருக்குது, பேசக்கூட முடியல. மேபி காரில் வந்து ஹீட்டில் வந்ததால் என்னென்னு தெரியல, ஹீட்ரு போட்டு வந்ததுனால தெரியல. கீழே இறங்கினோன்னா அவ்வளோ மூச்சு வாங்குது, பேசக்கூட முடியல. எவ்வளோ ஸ்மோக் வருது பாருங்கள். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் நான் காமிக்கிறேன். எந்த இடத்துக்கும் தெரியல எங்கே புக் பண்ணியிருக்காங்கன்ட்டு. கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதோ கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு. ஏங்க இதை ஆன் பண்ணுறேன். இதில் எந்த போட் ஹவுஸ்ன்னு தெரியல. இங்கே தான் எதிர்க்கே போகிறாரு. அப்போ இங்கே தான் போல இருக்கு எங்கேயோ. விச் ஒன்? திஸ் ஒன்று? ஓகே, இந்த ஒர்க்கு என்ட்ரன்ஸ். இந்த போட் ஹவுஸ் தான் நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. கைஸ், போட் ஹவுஸ்க்குள்ளே வந்தாச்சு. சூப்பராக இருக்குங்க போட் ஹவுஸு. அங்கேருந்து நம்ம வந்தோம். அதுதான்
நிறைய கேட்ஸ் இருக்கும் லேக்குள்ளே வரத்துக்கு. நம்ம வந்து கேட் நம்பர் 9லேருந்து வந்தோம். அங்கேருந்து சின்ன போட் வழியாக ஷிகாரா ரைடு கூப்பிட்டு போகிறாங்களா போட்டு, இது பாருங்கள் இந்த போட்டு, இது வழியாக வந்து இங்கே ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு சிட் அவுட் இருக்குது வெளியில், என்ட்ரன்ஸு. இதுதான் என்ட்ரன்ஸ், சும்மா ஒரு ஹால் மாதிரி. இங்கே உங்களுக்கு வந்து ஃபயர் போட்டு உங்களுக்கு ஹீட்ரு மாதிரி இருக்குது. மேலே அங்கே பாருங்க பைப் வெளில போகிறதுக்கு. இங்கே டைனிங் இருக்குது. நம்ம ரூம் போகலாம். ஆல்ரெடி ஒரு மொத்தம் 4 ரூம் நினைக்கிறேன் அதில் நமக்கு ஒரு ரூமு. சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து இங்கே ஹேங்கிங்ஸ். ஸோ இதான் நம்மளுக்கு தான் லாஸ்ட் ரூம். ஸ்லைடிங் டோரு, ஹீட் இருக்குது. பெட்டெல்லாம் சும்மா அவ்வளோ பெருசாக இருக்கும். போர்வெல்லாம் அவ்வளோ திக்காக இருக்கும் தெரியுமா, திக்கு. ஸோ இங்கே ஒரு ஹீட்டர் இருக்குது, டிவி, அப்புறம் உங்களுக்கு ஸ்லைடிங் டோர், டாய்லெட் அண்ட் பாதிங் ஏரியா வித் டப்பு. எல்லாமே பக்காவாக இருக்கும். டின்னர் வந்து 8:30 9 o'clock வந்து நம்மளுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி நம்மளது ரூம் நம்பர் 112 11111. இந்த பக்கம் 112. ஓகே, ஸோ டின்னர் வந்ததுக்கப்புறம் என்ன எடுத்துகிட்டு வராங்கன்றதை பார்ப்போம். நான் போய் கொஞ்சம் இப்போ வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறேன். मैं पानी ला के दे दूंगा उधर से। नहीं है जाओ, अगर ये नहीं जाएगा मैं जाऊंगा, कोई फिक्र नहीं। டே 5 மார்னிங் தால் லேக்கோட வியூ தான். டைம் 7:40 ஆகுது. ஸோ போட்லேருந்து போட்டோட சைடு இது. எல்லா ரூம்லேயும் ஹீட்டர்ஸ் இருக்கும், ஏசி. அண்ட் இது அடுத்த போட்டு, பக்கத்து போட்டு. இந்த போட்லாம் அப்படியே இங்கேயே நிற்கும். ஸோ மூவிங் போட் இல்லை இது எல்லாமே. அது ரோடு. ஸோ அங்கேருந்து இப்படியே வருவோம். இது பெரிய லேக்குங்க. இது வரைக்கும் போய் சுற்றிட்டு வரலாம். 1 hour 2 hour சுற்றிட்டு வரலாம். இன்றைக்கி 1:30 எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ 11 o'clock இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஈவினிங் போல் சென்னை வந்து ரீச் ஆயிரும். சென்னை டு டெல்லி அண்ட் டெல்லி டு சென்னை. -2 இப்போ. நெக்ஸ்ட் மந்த்லாம் வந்து இந்த லேக் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆயிரும், போக முடியாது. எப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே லேக் மேலே வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது, ஐஸ் லேயர் மாதிரி. மேபி அது சன்ரைஸ்க்கு அப்புறம் கரைஞ்சிரும். பட் ஜான் ஃபெப்லாம் ஃப்ரீஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்க்கலன்னா ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இந்த காஷ்மீர் ட்ரிப்பை எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணது ஆலிவல் டூர்ஸ். நாங்கள் இதுக்கு முன்னாடி மால்தீவ்ஸ் போயிருந்தோம். சேம் ட்ராவல் குரூப் தான் எங்களுக்கு இதுவும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே A to Z அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஃப்ரம் ஃப்ளைட் புக்கிங் டு நம்ம ரீச் ஆகிற வரைக்கும் எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ட்ரிப்போட பட்ஜெட் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரிப் போகிறதா இருந்தால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.